விஜயை பொறுத்த மட்டும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பா தான் இருக்கும். நான் அவர் கூட பயணப்பட்டவன் என்கிற முறை தெரியுது சொல்றேன். ஏன்னா அவருக்கு இன்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது சார். ஒரு பால் விற்கிற பையன் ஒன்ன தேடி அடிபட்டு இன்னைக்கு வரை கிடக்கிறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்ததே குறை சொல்றீங்க அணில்கள்லாம். அதாவது ஒன்ன தேடி ஒரு பால் விற்கிற ஒரு ஏழை ஒரு தகப்பனாருடைய பையன் இன்னைக்கு அவனுக்கு அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணது காசு இல்ல. உடனே போகணுமா போண்டாமா சார்? பப்ளிசிட்டி கிடைக்கணும். உடனே கள்ளச்சாரம் வித்து செத்தவன் வீட்டுல போய் அழுதுட்டு இருக்கேன் போய். அதாவது நடிப்பு வேற, அதை நடிப்ப வாழ்க்கையில் நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் மனைவி அவருக்கு மேல இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து பாருங்க, அங்க போயிடுவாரு என்ன போயின்னு பாருங்க சார். ஆரம்பத்தில இருந்து இதே பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அத்தனை கட்சியும் இங்க சேர்ந்துருவாங்க, அத்தனை தலைவர்களும் ரெடியா இருக்காங்க. தலைப்பு செய்திகள் எல்லாம் வருது. நானே பயந்துபட்டு இவ்வளவு வார பொய் செய்திகளை கொடுக்கிறது, பொய் தகவல்களை கொடுக்குது. அதுக்குன்னு மீடியாக்கள் ஆட்களை 250 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க தவறான தகவல்களை கொடுக்கறதுக்கு. நீ நியாயமா உழைச்சு நியாயமா வா. நான் ஏன்ட்ட சொல்றேன் சார், அணில் குஞ்சுகள்லாம் கமெண்ட்ல போடுறாங்க. உண்மையிலே உழைக்காமல 50 வேலை பார்த்திருக்கேன் சுத்தி. பிடி செல்வகுமார் அவர்கிட்ட இருந்தேன், நொட்டன இருந்தேன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட தான் இருந்தேன். ஆனா நான் என் உழைப்பை பற்றி யாராவது போட்டிருக்கீங்களா என்ன பத்தி தெரியாது. பிகின் த ஸ்கிரீன் பின்னால இருந்து வேலை பார்த்தேன். ஆனா யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு நடிகனா இருந்த உடனே எல்லாருக்கும் அவர் உத்தம புத்திரர், உலகத்துல இந்த கடவுள் புத்துட்டு வந்துட்டாருன்னு போடுறீங்க. ஆனா பின்னால இருந்து உழைச்சவங்க பத்தி, அவங்க அப்பாவை பத்தியோ, பின்னால இருந்து எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கங்க பத்தி எங்கேயா போடுறீங்களா? எவ்வளவு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எப்படிலாம் இரவு பகல் பாராம உழைச்சிருப்போம். எனக்கு வேதனை இருக்கு சில கமெண்ட்கள் எல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்காக பேசுறேன். உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரசிகர்கள் உங்க தொண்டர்கள் பேர்ல உங்க பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க குடும்பத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க அப்பா அம்மா அத்தனைவருடைய உழைப்பை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், விஜய் மாதிரி ஒரு நடிகரை நம்பி உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இளைய சமுதாயம் அழிந்து போய்விடும், இந்த நாடு அழிந்து போயிடும். ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க.